ஃபுல்லா உங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டு கூப்பிட்டு போதுமா? அப்படி வா வழிக்கு. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் அவங்க இங்க கூப்பிட்டு வந்தா சரியா இருக்காது. ஏன்னா உங்க வாய் சும்மா இருக்காது. அவங்க இருக்கும்போதே ஏதாவது ஏடா கூடமா பேசி விட்டுருவீங்க. அவங்க புது ஜோடிங்க, மனசு கஷ்டப்பட்டு இங்க இருந்து போவாங்க. எதுக்கு அதெல்லாம்? நான் வெளில ஹோட்டலுக்கே கூப்பிட்டு போய்க்கிறேன், விருந்து வச்சுக்கிறேன். அதான் பலகுரல் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய்க்கிறோம். டேய் இதத்தாண்டா நானும் சொன்னேன். அதை முடிவு பண்ண வேண்டியது நான்டா. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு வீட்டுல மீனா அப்பாக்கு மட்டும் தான் சமைப்பா. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? உருவத்துல மனுஷன் மாதிரி இருந்தா மட்டும் நல்ல மனுஷனாக முடியாது. அந்த மனுஷத்தன்மை மனசுல இருக்கணும். இது வேண்டப்பட்டவங்களுக்கு நாங்க இங்க விருந்து கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு மட்டும் மீனா எதுக்கு சமைக்கணும்? அவ சமைக்க மாட்டா. ஓ, என்னமோ உன் பொண்டாட்டி சமைச்சு போட்டுதான் நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி சொல்றேன். ஆட்டம் ஓவரா தான் இருக்கு, நான் கவனிச்சுக்கிறேன். டேய் நீ வாடா. முத்து வித்யாவுக்கு நான் வெளியில் விருந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ரோகிணி ஃபோன் பண்ணி வித்யாவை நீ வராத விருந்துக்கு, அவங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டா போகாத அப்படிங்கிறாங்க. கூப்பிட்ட மரியாதைக்காக நான் கண்டிப்பாக போவேன் ரோகிணி, ஆனால் உன்னை பற்றி எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வித்யா ஒரு வாக்கு கொடுக்குறாங்க.